பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வணக்கம். ஆட்சிக்கு வருவதற்கு முன் அவர் கூறிய வாக்குறுதி திமுக வாக்குறுதி ஹீரோ, காங்கிரஸ் வாக்குறுதி சூப்பர் ஹீரோ. ஆனா அந்த ஹீரோ வாக்குறுதியில ஒன்று மது ஒழிப்பு. ஆனா இதுவரைக்கும் ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆக போது இதுவரைக்கும் அந்த மதுவையும் ஒழிக்கல. ஆனா மது ஒழிப்புறதுக்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லை. ஆனா அதுக்கு பதிலாக நிறைய மதுக்கடைகளை திறந்து வச்சிருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் தீர்வு காண்றதுக்கு அண்ணன் அவர்களால் மட்டும்தான் முடியும். ஆனா அண்ணன் அவர்கள் தனி ஆளா நின்று 90,000 மதுக்கடைகளை மூடினாரு நீதிமன்றம் சென்று. அந்த மதுக்கடைகள் மூடின மதுக்கடை கூட வேற ஒரு வாசல் வழியா திறந்து வச்சுட்டாங்க திமுக அரசு. அண்ணன் அவர்கள் மட்டும்தான் புகைப்பிடிப்பது, பொது இடத்துல புகைப்பிடிக்க கூடாது என்றதுக்கும் தடை செய்தார். அதனால இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சின்ன பெண் குழந்தைகள்ல இருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் போதை. மதுவை ஒழிக்கணும். சிறுவர்கள், பள்ளி மாணவர்கள் கூட போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பக்கத்துல இருக்க வெத்தலைப்பாக்கு கடையில கூட போதை விக்குது. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு போறாங்க. என் கண்முன்னே நான் நிறைய பார்த்துட்டேன். பசங்க போதையிலேயே கிளாஸ் ரூம்ல அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க கிளாஸ். அப்பதான் அவங்களால லெசன் அட்டன் பண்ண முடியுதுன்னு வேற அசிங்கமா சொல்றாங்க. இந்த மாதிரி நிலைமையில இருக்குது. இதுக்கெல்லாம் தீர்வு காண்றதுக்கு அண்ணன் அவர்கள் ஆட்சிக்கு வந்து இதுக்கு மதுவை ஒழிக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதனால அண்ணன் அவர்கள் ஆட்சி அமைக்கணும். வருங்கால முதல்வர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் அண்ணன் அவர்களுடைய நடைப்பயணம் சீராக அமைய, உரிமை மீட்க, தலைமுறை காக்க அன்புமணி அவர்களின் நடைப்பயணம் சிறப்பாக அமைய பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.